சார் அதான் சார் எல்லாருக்கிட்டையும் சொன்னதுதான், படம் சூப்பர் சார், வேற லெவல் படம், சூப்பரா இருக்கு. சொல்றதுக்கே இல்ல சார். அனிருத் பிஜிஎம் சொல்லணுமா? அவர் வாய்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட்ல அவர் வர வாய்ஸ், பிஜிஎம் எல்லாமே இந்த இடத்துல கம்மி, இந்த இடத்துல ஜாஸ்தின்னு சொல்லவே முடியாது. அது ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது படத்துல. ஒரு ஸ்கிரீனும் ஒரு பிக்சருக்கும் வாய்ப்பு இல்ல சார். அவங்க எல்லாம் நம்ம பேசுற லெவல்லே இல்ல, எல்லாருமே வேற லெவல்ல பண்றாங்க. இவ எப்படி வந்து தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமோ, இது பண்றோமோ, ரசிக்கிறோமோ, அதே மாதிரி தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் இருந்தது. கம்பேர்லாம் பண்ணாதீங்க சார். கம்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? தலைவர் படம் வேற லெவல் தான். அது கம்பேர் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இது நாங்க அந்த மாதிரி கம்பாரிசனோ இல்ல எக்ஸ்பெக்டேஷனோ வச்சு வரல. தலைவரை பாக்குறோம், ஃபுல் ஸ்கிரீன்ல தலைவரை பார்த்து என்ஜாய் பண்ணோம். அது எங்களுக்கு கிடைச்சது. நல்ல என்டர்டெய்னிங்கா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது, வேற லெவல் இருந்தது. நல்ல ட்ரீட், தலைவரோட ட்ரீட்னு சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணோம். மியூசிக் வேற லெவல். எப்படி சொல்றது, நல்லா அப்படியே ஒரு மாதிரி பீட்லயே வச்சுட்டே இருந்தாரு அனிருத். அப்புறம் எல்லாரோட இதுமே நல்லா இருந்தது. அவங்களோட இது நாகார்ஜுனா வேற லெவல். அவர் செம்மையா இருந்தாரு ஸ்கிரீன்ல. என்ன சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதா இருந்த மாதிரி இருந்தது. ஸ்லோவா இருக்கும்போது அகைன் அவங்க நல்லா அப் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ட்ரீட் தான். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா செம்ம மாசு, ரஜினியோட ட்ரீட்டா இருக்கலாம். நீங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. கதைலாம் கிடையாது சார், கதைன்னு சொல்ல முடியாது. ரஜினியோட என்ன அந்த பழைய பிளாஷ்பேக், அந்த மாதிரி ஒரு பாட்ஷா படத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. ஸோ அவரோட பழைய ஒரு ஃபேஸை பார்க்குற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒரு நல்லா இருந்தது. கதைன்னு சொல்றதுக்கு இல்ல, இது ஃபுல்லாவே மாஸ் மூவி, அவ்வளவுதான். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. லோகி செம்மையா எடுத்திருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா பியூட்டிஃபுல்லா எல்லாருக்கும் ரோல் கரெக்டா கொடுத்துட்டு எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காங்க. இமோஷனல் ரோலர் கோஸ்டர்னா ஒரு சீன் அழுவீங்க, இன்னொரு சீன் சிரிப்பீங்க, எல்லாமே இருக்குங்க. அனிருத் மியூசிக்கும் செம்மையா இருக்கு. எந்த சீனுக்கு என்ன பாட்டு போடணுமோ கரெக்டா. தலைவர் என்ட்ரி, தலைவர் அழுற சீன் எல்லாமே செம்மையா இருக்குங்க. நான் அவ்வளவு பெரிய தலைவர் ஃபேன் இல்ல, ஆனா எனக்கே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க. எந்த ஃபேன் வேணாலும் இந்த படம் பார்க்கலாம். படம் வந்து ஸ்டோரி இல்ல, புரியாது. தலைவர் ஸ்டைல் நல்லா புரியும். அதே ஸ்டைல், அதே அவரோட எல்லாமே இருக்கு. மியூசிக் இஸ் டூ குட். அப்புறம் நம்ம சார் நாகார்ஜுனா சார் நல்லா வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் மிச்சம் ரோல்லாம் நல்லா இருக்கு. ஸ்டோரி புரியல, எதுவுமே இல்லை ஸ்டோரி. இது சார் தலைவர் நானும் எத்தா நல்லா தானே சார் ஓடும். நீங்க எத்தாவும் போகும், அவ்வளோதான். தலைவருக்கு ஸ்டோரி என்ன, ஸ்டைல் எல்லாமே எத்தா போகணும். ஸ்டோரி எல்லாம் பார்க்க போனா எதுவுமே இல்லை, புரியாது. ஏன்னா ஸ்டோரியே இல்லையே புரியுதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. பட் தலைவருக்காக பார்க்கலாம். அதான் மியூசிக் இருக்கு சார், மியூசிக் இருக்கு. இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க ஆக்சுவலி. உன்னு உள்ள எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க, எதுவுமே இல்லைன்னு. பட் ஓவரால் வந்து மியூசிக் நல்லா இருக்கு, தலைவர் ஸ்டைல் நல்லா இருக்கு. நாகார்ஜுனாவோட he is played really good. நாகார்ஜுனா played very good. ஸ்டோரி கேட்க போனா இல்ல, புரியல, எதுவுமே இல்ல. அது டம்மி ரோல் சார். அது யூஸ்லெஸ் ரோல். எதுக்கு வந்தார் அவரு? எதுக்கு எடுக்கணும்? காசு நிறைய இருக்குன்னா எல்லாரையும் போட்டுடலாமா? அதெல்லாம் யூஸ்லெஸ். அது தேவையில்லை. நீங்களே பார்த்து சொல்லுங்க, எதுக்கு அந்த ரோல் எடுத்தாங்க தெரியல. அது அவரெல்லாம் அவ்வளோ சீன்லேயே வரல. அவரெல்லாம் அவ்வளோ சீன்லேயே வரல சார். பெஸ்ட் அவர் சார். அந்த சௌரபா என்ன பேர், அவர் குள்ளமா இருக்கார்ல, ஒரு மலையாளி ஆக்டர். சாரி, என் பேர் வந்துட்டேன். கிளாஸ், அவர் தான் கிளாஸ். இஸ் டன் அ பெஸ்ட் ரோல். ஆக்சுவலி அவருக்கு நல்ல மூவிஸ் வரும், ஃபார்வர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. 1000 crore கிராஸ் ஆகும் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு நல்ல பேக்கேஜ் தான். பட் நீங்க சோஷியல் மீடியா ட்ரோல் பண்ணாம கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ட்ரோல் பண்ணாம இருந்தா போதும். நல்ல படம் தான். எல்லாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஒரு தாத்தா கூட சுத்திட்டு இருந்தாரு, தயவு செஞ்சு அவர்கிட்ட மட்டும் பேட்டி எடுக்காதீங்க. அந்த தாத்தா ஒருவார் இப்ப வந்து எல்லாருக்கிட்டையும் மைக்க வாங்கி பேசுவாரு. அந்த ட்ரோல்லாம் வேணாம நல்லபடியா எடுத்துட்டு போனா 1000 crore காசு ஆகும். ப்ரோ உண்மையிலே அன்னி பிச்சிட்டாரு. அந்த உபேந்திர வர சீன் அப்ப அந்த கொக்கி சாங் உண்மையிலே ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தேன். அது தியேட்டர்ல கேட்கும்போது இன்னும் சூப்பரா, நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா இருக்கு. அந்த கொக்கின்னு ஒரு சாங், அது சூப்பரா இருந்தது. அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அமெரிக்கான் வர பிரசன்ஸும் நல்லா இருந்தது. பட் அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன், ஃபைட் இருக்கும் 2 பேருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த ட்விஸ்டும் நல்லா இருந்தது. நான் ஸ்பாய்லர், அவங்க ஆக்டிங், எல்லாருடைய ஆக்டிங்குமே வந்து நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ். இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம எல்லாருக்கும் கரெக்டா என்னென்ன லெவல்ல கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்து நல்லா சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படம் அருமையா இருக்கு. படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் குறை சொல்றாங்கன்னு எல்லா ஃபேமிலி எடுத்து சொல்றதுதான். ரஜினி படத்துக்கு ஜெயிலருக்கு இப்படியே தான் சொன்னாங்க, சரிங்களா? ஜெயிலர் எங்கேயோ போயிருச்சு, அதே மாதிரிதான் இப்ப வெளியே வரவங்க ஒரு சில பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. படம் ரொம்ப அருமையா இருக்கு.
லோகேஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிழிச்சிட்டாரு. லோகேஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கமலுக்கு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் பண்ணது கிடையாது. கமல் ஃபேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கமலோட தலைவருக்கு வந்து ஸ்கிரீன்ல வச்சிட்டாரு. நான் காட்டுறேன் தலைவர் எப்படி. பேட்டையில கார்த்திக் சுப்ராஜ் கூட தலைவர் இப்படி காட்டியிருக்க மாட்டாரு. லோக்கி காட்டிட்டாரு. அந்த டிஜேயிங்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. தலைவர் அப்படியே அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பேசும்போது பழைய ரஜினி அப்படியே முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கொண்ட மாதிரி தான் இருக்கு. தலைவர் பிஜிஎம் அனிருத் கிழிச்சிட்டாரு ப்ரோ. ஆஸ் யூஸ்வல் தான். அந்த தலைவரை உள்ள ஸ்கிரீன்ல வரும்போது அப்படியே பிஜிஎம் தெரிக்குது. ஏன்னா தர்பார்ல வந்துட்டு கரெக்டா பண்ண மாட்டேன். ஆனா வந்துட்டு ஜெயிலர்லயும் கூலிலயும் அனிருத் கரெக்டா எங்க பிஜிஎம் போடணுமோ அந்த பிஜிஎம் கரெக்டா போட்டு தலைவரை எலிவேட் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு ப்ரோ. யாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சும்மா உள்ள தள்ளிட்டு நாளைக்கு நானும் உள்ள ஒரு கேமியோ வைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஈக்குவல் ஸ்பேஸ். உபேந்திராவை காட்டியிருந்தா ஸ்டார்டிங்கே காட்டியிருக்கலாம். ஆனா லோக்கி வந்துட்டு பாருங்க உபேந்திரா எங்க காட்டணுமோ அங்க மட்டும் தான் காட்டியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் கண்டாரு. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஈக்குவல் ஸ்பேஸ். நாகார்ஜுனாவுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ், சௌபினுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ். நாகார்ஜுனுக்கு எவ்வளவு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரோ அதே மாதிரி சௌபின் சிறப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்டையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ண முடியாது. லோக்கி கரெக்டா செஞ்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்த படம் கைதி, விக்ரம், அதுல தி பெஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் இந்த 2 படம் சொன்னாங்க. அதுல இன்னொரு பெஸ்டான மூவின்னு சொல்லலாம் கூலி. கண்டிப்பா சொல்லலாம். கூலி கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. கடவுள் வர நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இன்னும் நிறைய படம் பண்ணணும். அந்த மனுஷன் வந்து 50 வருஷம் உழைப்பை மட்டுமே நம்பி தான் ரசிகர்களுக்காண்டியோ தன்னை பார்க்க வரவங்களுக்காண்டியோ பேஷனா இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. அது நிறைய பேருக்கு வயிறு எரிஞ்சு அந்த ரிவ்யூ பண்ணி நல்லா இல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லுவோம். தலைவர் அந்த மனுஷன் தான். அந்த மனுஷங்கிறது ஒரு மதம். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஜினிங்கிற எல்லா ரத்தமும் சதயமா இருக்கிற ஒரு மனுஷன். எல்லாத்துக்குமே எல்லாருமே நல்லபடியா படம் பாருங்க. கூலி ரொம்ப நல்லா இருக்கு.